வைஷாலி, பக்தி மார்க்கத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? பக்தி மார்க்கம் தான் கடவுளை அடைய எளிமையான வழின்னு நான் நினைக்கிறேன். கர்நாடக சங்கீதத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன இப்படி கேட்டுட்ட? கர்நாடக சங்கீதம்ங்கிறது உணர்ச்சியையும் ஆன்மீகத்தையும் சேர்க்கக்கூடிய ஒரு ராக பொருளாச்சே. கரெக்டா சொன்ன. ஒவ்வொரு ராகமும் ஒவ்வொரு வாக்கியக்காரர்களோட உள்ளம் பேசும் உரையாடலாகும். இந்த ஆண்டு நம்ம சமர்ப்பணாவோட மெய்ய கருத்தும் அதுதான். திக்கெட்டும் ஒலிக்கும் எங்கள் இசையின் சத்தம், சட்டென்று நிரப்பும் உங்கள் இதயம் மொத்தம். இது எங்கள் சமர்ப்பணா இசைப்பள்ளியின் இசை சங்கமம். எங்கள் சமர்ப்பணாவின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். சிறப்பு விருந்தினர் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். गुणनिधि विनायक विनय तीर्कवा विनायक विनय तीर्कवा ऐंगरा दयाकरा ऐंगरा दयाकरा शंकरन पुदल्वने शरणम मुदल्वने विनायक विनय तीर्कवा विनायक विनय तीर्कवा. சிறப்பு விருந்தினர்களை குத்துவிளக்கேற்றி இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
வரவேற்பு உரை வழங்க திருமதி சுஜாதா அவர்களை அழைக்கிறேன். ஸ்ரீ குருபியோ நமக. இன்றைய நாள் சாயும் பொழுதில் எங்கள் சமர்ப்பணா இசைப்பள்ளியின் இசையாண்டு விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். எங்கள் பள்ளியின் சார்பாக வரவேற்கின்றோம். எங்கள் நிகழ்ச்சி இனிதே நடைபெற மிகுந்த உவகையோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் கலைமாமணி திருமதி பின்னி கிருஷ்ணகுமார் அவர்களையும் பேரன்புடன் வரவேற்கின்றோம். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அமைந்துள்ள ஷின்மயா வித்யாலயா பள்ளியின் முதல்வர் திருமதி விஜய தேவநாதன் அவர்களையும் இதயபூர்வமாக வரவேற்கின்றோம். இசையின் வழியாக ஆன்மீகத்தை உணர்த்தி இதயங்களை இணைக்கும் இந்த விழாவில் பங்கு பெற வந்திருக்கும் சகல இசை மேதைகளுக்கும் மாணவர்களுக்கும் பேரன்புள்ள பெற்றோர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த வணக்கத்தையும் வரவேற்பினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று இசையின் சக்தியால் நம் மனதையும் ஆன்மாவையும் இனிதாக்குவோம். நாம் அடைந்துள்ள இந்த உயரமான நிலையை தொடர்ந்து உயர்த்த, புதிய சாதனைகளை உருவாக்க, மீண்டும் மீண்டும் புதிய விதத்தில் இசையை கொண்டாடுவோம். இந்த நாள் மிகுந்த ஆர்வம், உற்சாகம், இசையின் ஒலியோடு தொடங்கட்டும். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பு விருந்தினர்களை அவர்கள் இருக்கையில் அமர்ந்து நிகழ்ச்சியை ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனுஷா, உனக்கு மகாவீர வைபவம்னா என்னன்னு தெரியுமா? ஓ தெரியுமே, ரகுவீர கத்தியம் தான் நம்ம மகாவீர வைபவம்னு சொல்றோம். கரெக்டா சொன்ன. ரகுகுல வீரனின் ராமாயண காவியத்தை முழுசா சொல்றது தான் ரகுவீர கத்தியம். சுவாமி தேசிகர் ஜெயத்யாஸ்ருத சந்திராச துவாந்த வித்வம் சனோதய பிரபாவான் சீதையா தேவியா பரமவ்யோம பாஸ்கரஹான்னு ஆரம்பிக்கிறார். இதில் அவர் ராமரை எப்படி சொல்கிறார்னா, பரமஹாசத்தின் அதாவது வைகுண்டத்தின் சூரியனாக பிரகாசிக்கிறார். தனது காலடியில் தஞ்சம் புகுந்தவர்களின் இருளை அதாவது பயத்தை போக்க தசரதனின் மகனாக அவதாரம் எடுத்தாராம். கரெக்டாக சொன்ன. இதை இயற்றிய சுவாமி தேசிகர் கவிதார்க்கிக கேசரி என்ற தலைப்புக்கு சொந்தக்காரர் ஆவார். பகவானையே நினச்சிண்டு இருக்கிற சுவாமி தேசிகர் இயற்றிய கத்தியம்க்கு முன்னாடி சுவாமி தேசிகரை வணங்க வேண்டாமா? அதனால ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாஹிருதியின்னு ஆரம்பிக்கிறோம். சுவாமி தேசிகர் உஞ்சவிருத்தி எடுத்து சீடர்கள் கொடுக்குற தானியங்களை வச்சு வீட்டு தேவைகளை போக்கி கொண்டாராம். இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, உஞ்சவிருத்தி எடுத்து உருகி ராமரை வணங்கின பக்த தியாகராஜர் இயற்றிய பஞ்சரத்னமும் ராமரை பற்றி தான். இப்போது சுவாமி தேசிகர் இயற்றிய மகாவீர வைபவத்தின் ஆரபி ராகத்தில் அமைந்த கத்தியத்தை தொடர்ந்து அதே ஆரபி ராகத்தில் அமைந்த சாதிஞ்சனை பஞ்சரத்னம் பாட வருகிறோம். श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि जयत्याश्रित संद्रास द्वांत विद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योम भास्करः जयत्याश्रित संद्रास द्वांत विद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योम भास्करः जय जय महावीर जय जय महावीर महाधीर दौरेय देवासुर समय
ಸಮಯ ಸಮಯ ಸಮುದಿತ ನಿಖಿಲ ನಿರ್ಜರ ನಿರ್ಧಾರಿತ ನಿರವಧಿಕ ಮಾಹಾತ್ಮ್ಯ ದಶವದನ ದಮಿತ ದೈವದ ಪರಿಷದ ಅಭ್ಯರ್ಥಿತ ದಾಶರಥಿ ಭಾವ ದಿನಕರ ಕುಲ ಕಮಲ ದಿವಾಕರ ದಿವಿಷದಧಿಪತಿರಣ ಸಹಚರಣ ಚತುರದಶದ ಶರಮರುಣ ವಿಮೋಚನ ಕೋಸಲ ಸುಧಾ ಕುಮಾರ ಭಾವ ಕಂಚುಕಿತ ಕಾರಣಾಕಾರ ಕೌಮಾರ ಕೇಳಿ ಗೌಪಾಹಿತ ಕೌಶಿಕಾತ್ವರ ರಣಾತ್ವರ ದುರ್ಯ ಭವ್ಯ ದಿವ್ಯಾಸ್ತ್ರ ಬೃಂದವಂದಿತ ಪ್ರಣತ ಜನ ವಿಮತ ವಿಮತನ ದುರ್ಲಲಿತ ದೋರ್ಲಲಿತ ತನು ಜನ ವಿಶಿಖ ವಿಧಾನನ ವಿಘಟಿತ ವಿಶರಾರು ಶರಾರು ತಾಟಕ ತಾಟಕೇಯ ಜಟ ಕಿರಣ ಸಕಲ ದರ ಜಟಿಲ ನಟಪತಿ ಮಕುಟ ತಟ ನಟನ ಪಡು ವಿಭುತ ಸರಿತದಿ ಪಗುಳ ಮಧುಕಳನ ಲಲಿತ ಪದ ನಳಿನ ರಜ ಉಪಮೃದಿತ ನಿಜ ವೃಜುನ ಜಗತು ಫಲ ತನು ರುಚಿರ ಪರಮ ಮುನಿ ವರಯುವ ದಿನುತ ಕುಶಿಕ ಸುತ ಕದಿತ ವಿವಿಧ ನವ ವಿವಿಧ ಗತ ಮೈಥಿಲ ನಗರ ಸುಲೋಚನಾ ಲೋಚನ ಚಕೋರ ಚಂದ್ರ ಕಂಡ ಪರಸು ಕೋದಂಡ ಪ್ರಕಾಂಡ ಕಂಡನ ಶೌಂಡ ಭುಜದಂಡ ಚಂಡಕರ ಕಿರಣ ಮಂಡಲ ಬೋಧಿತ ಪುಂಡರೀಗವನ ರುಚಿಲುಂಡಾಗಲೋಚನ ಮೋಚಿತ ಜನಕ ಹೃದಯ ಸಂಕಾದಂಗ ಪರಿಹೃತ ನಿಖಿಲ ನರಪತಿ ವರಣ ಜನಕ ದುಹಿತ ಕುಚ ತಟ ವಿಹರಣ ಸಮುದಿತ ಕರದಲ ಶತಕೋಟಿ ಶತಗುಣ ಕಡಿನ ಪರಸುಧರ ಮುನಿವರ ಕರಧೃತ ದುರವನ ಮತಮ ನಿಜದನುರಾಗರ್ಷಣ ಪ್ರಕಾಶಿತ ಪಾರಮೇಶ್ಯ ಕ್ರತುಹರ ಶಿಖರಿ ಕಂದುಕ ವೃಹತ್ಯುನ್ಮುಖ ಜಗತರುಂದುದ ಜಿತ ಹರಿ ತಂದಿ ತಂದ ತಂದುರು ರುದ್ರ ದಶವದನ ದಮನ ಕುಶವ ದಶಶದ ಭುಜ ಮುಖ ನಿರುಪತಿ ಕುಲ ರುದಿರ ಜರ ಪರ ಪರಿತ ಮೃದುತರ ತಟಾಕ ದರ್ಪಿತ ಪೃಥುಕ ಮೃಹುಪತಿ ಸುಖದಿ ವಿಗದಿ ಕರ್ಣದ ಪರುಡಿ ಶುಭರಿಕ
அனுஷா, உனக்கு பிள்ளையார்னு சொன்னா என்ன ஞாபகம் வருது? யானை முகம், கொழுக்கட்டை, அதெல்லாம் தான் எனக்கு உடனே ஞாபகம் வருது. கரெக்டாக தான் சொன்னேன். இதெல்லாமே க்யூட்டான ஒரு விஷயம் இல்லை? ஸோ நம்ம சமர்ப்பணாவோட குட்டி பசங்க க்யூட்டாக பிள்ளையார் பற்றி பஜன்ஸ் பாடினா எவ்வளோ அழகாக இருக்கும். பிள்ளையாரை பற்றி மட்டும் இல்லை, கிருஷ்ணர், ராமர்னு எல்லாரை பற்றியும் பாட போகிறாங்க. முதல் முறையாக மேடை ஏறும் குழந்தைகளை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். Bye.
ராமரை மையமாக கொண்ட தியாகராஜரும் காமாட்சி தேவியின் பக்த சியாம சாஸ்திரியும் முருகன் அருள் பெற்ற முத்துசுவாமி தீட்சிதருமான மும்மூர்த்திகளை பற்றியுள்ள பாடலையும் கர்நாடக சங்கீதத்தின் பிதாமகரான புரந்தரதாசர் இயற்றிய பாடலையும் கேட்கலாமா?
ராமரோட குணத்தை அயோத்தியா காண்டத்துல கண்டார் வால்மீகி. அதை நினைச்சு பார்க்கறார் பத்ராச்சல ராமதாசர். ராமர்கிட்ட, ராமா நீ எவ்வளோ நல்லா பேசுவ, அடியன் கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறாருன்னு கேட்குறார். பலுக்கே பங்காரமாய பிளச்சீன பலுக்கவேமி கலலோ நீ நாமஸ்மரண மருவ சக்கனி தன்றி. ஒரு வார்த்தை என்கிட்ட பேச மாட்டியா? நீ ஒரு வார்த்தை பேசினா நான் அதையே நினச்சிட்டு இருப்பேன். ஒருவேளை என்கிட்ட நீ பேச மறந்துட்டியா அப்படின்னு ராமரை பார்த்து பத்ராச்சல ராமதாசர் கேட்குறார். நான் ராமதாசர் அல்லவா, எனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டியான்னு கேட்டு எழுதின பாட்டு தான் பலுக்கே பங்காரமாய. திருஞான சம்பந்தர் குழந்தையாக இருந்தபோது ஒரு நாள் அவருடைய தந்தையார் அவரை கோவிலுக்கு அழைத்து சென்றாராம். போகிற வழியில கோவில் திருக்குளத்துல நீராடி செல்லலாம்னு குளத்தில் இறங்கி நீராடி கொண்டிருந்தாராம். அப்போது ஞான சம்பந்தருக்கு பசி எடுத்துதாம். குரலெடுத்து அழுதார். அங்கு பார்வதி தேவி சிவனோடு தோன்றி தன் திருமுலை பாலை ஞான சம்பந்தருக்கு தந்து அவரின் பசியை போக்கினாராம். நீராடி வந்த தந்தையார் பிள்ளையின் வாயில் பால் ஒழுகுவதைக் கண்டு யார் தந்தார்கள் என்று வினவ, குழந்தை மேலே காட்டி தோடுடைய செவியன் என்று பாடத் தொடங்கினாராம். சரி கக கரி க மாம கம கரி கரி சரி கக ரி 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 கரி க மா க பாம க சரி சா பாப்ப தாத பாப்ப சரி கக கரி க மாம கம கரி கரி சரி கக ரி 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 கரி க மா க பாம க சரி சா நீல கால லோல சுரபால சுகுண ஜால பரிதடி बोल सुकरुणाल बाल पालया सुमा वन्निनाथ वृंद वरमंतर धर सुंदर कर कुंदन धन इंदु मुख सनंद ननुत नंद नंद इंदिरावरा चिंतनीय स्वांत नकटांत कनिकमांत चरण सुकांत कुशलवांत रविंद्रदांत कुज वसंत संत अंत कास्तुता